ஊத்துக்கோட்டையை தொடர்ந்து மேடவாக்கம் பகுதியிலும் நேற்று இரவு மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கிறது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்த நல்ல சவனா கிளம்பி போவோம். மின்வெட்டு காரணமாக மக்கள் சாலையில் வந்து வாக்குவாதம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. ஏரியில போவான். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். Mr. Anna, are you behind this? No G, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. உடன் பிறப்பே கழுக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழுக உடன் பிறப்பே. எல்லா இடத்துலயும் இந்த ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. திருடிட்டு போயிடுறாங்க. புடிங்கிட்டு வரல, திருடிட்டு போறாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். அந்த ஃபீஸ் கேரியர் யாருக்கும் பத்தாதுங்க, வீட்டுக்கும் போட முடியாதுங்க. நம்ம வீட்டுக்கு போடுற ஃபீஸ் கேரியர் அது ஒண்ணு இவ்வளவு பெருசுக்கு இருக்குது. வீட்டுக்கு போடுறது இல்லைங்க, உன்னோட நோக்கத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் போடுறது இல்ல, வீட்டையே போடுறது தானா? ஏதோ சம்திங் நடக்குது. அவரு யாருமே சொல்லல, தவறு கிடையாது, சரி பண்ற உரிமை இது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். 10 நாள் நான் கட்டலனா என்னோட பிளக் நீங்க புடின்னு வந்துடுறீங்க. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈபி பிரச்சனை வந்து பெருசா ஓடிட்டு இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை கோடை காலத்துல வரும், அது நம்ம இயல்புல புரிஞ்சுள்ளது. ஆனா இது செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு சில சமூக விரோதிகள் முயற்சி பண்றாங்கிறது கண்கூடா புரிவாயிருச்சு. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வந்து திருடு போயிடுச்சு. வாலண்டியரா போய் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போறாங்க. ரிப்பீட்டரா 2-3 இடத்துல இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, அதை வந்து ஈபி வந்து வெளிப்படுத்திருச்சு. அதுல ஒருவேளை ஏதேனும் கட்சிகளுக்கு தொடர்பு இருக்குமானால் அவர்கள் இன்னமும் பின்னடைவு சந்திப்பார்கள். டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியை கண்காணிச்சுட்டு அவர்கள் செய்கிற தவறுக்கான ஒரு வாட்ச் டாக்காக இருந்து அவர்களை கார்னர் பண்ணால் இந்த கட்சி வளரும். மாறாக நாமளே அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இந்த ரிவர்ஸ் ஒர்க்கில் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த கட்சியாவது பண்ணாங்கன்னா அது அவர்களை இன்னமும் பின்னுக்கு தள்ளும். அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து, இந்த கொளத்தூரை சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க சதி வேற இருக்கான்றதையும் ஆராய வேண்டி இருக்குது. ஏன்னா ஃபீஸ் வேற புடுங்குறானுங்கன்னா யார் இந்த திருப்பணிகளை செய்வாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். தீவிரவாதிங்க அந்நிய சக்தின்னு 1008 எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. நாளைக்கு எது நடந்தாலும் என்ன சொல்லுவீங்க? நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க, உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். 77 எம்ஜிஆர் ஆட்சி வந்தப்ப முதல் ஆட்சி காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறுபவர்களுக்கு இதனுடைய காரியகர்த்தாக்கள் யார், இந்த புண்ணியவான்கள் யார் என்பது நன்றாகவே தெரியும். அப்படிதான் சொன்னேன். அதுக்கு அப்பா பேச்ச கேட்காதரா? அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ஊருக்குள்ள 4 பேர் நல்லா பேசுறாங்க, அவனை வந்து காரி துப்பி கரும்புளி ஜம்புளி ஊற்றி கழுதியில் ஏற்றணும், அவனை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும். ஸோ நீ அவன் சொல்ற வேலையை கேட்காத. அப்படியாடா சொன்னேன்? அப்படிலாம் சொல்லல, அது மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி வேற மாதிரி. இவ்வளோ அதாவது ஏன் இந்த மின்சார பிரச்சனை நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறது கூட நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளோ பெண்டிங் இருந்தது, அதுல 1 மட்டும்தான், அதுல 800 மெகாவாட் மட்டும்தான் இப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தா கடைசியில். ஆக அவங்களுக்கு என்னன்னா, அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகளில் ஒரு யூனிட் வந்து 3 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய், தனியார் உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல இருந்து தமிழக அரசு 9 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அவன் கொள்ள ரேட்டு ஊற்றி வித்துக்கிட்டு இருக்கான், அநியாயம் பண்றான். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா?
காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரி தான் போகல, ஆஸ்பத்திரி தான் போவோம். காசு வச்சு வச்சு அவ்வளோதான். அதில் அப்போது கமிஷன் அதிகமாக அதில் வரதுனால அவங்க யாருக்கும் வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்யணும்னு விருப்பம் இல்லை. அதனால தான் இவ்வளோ நட்டம். இன்னொன்று சொல்ல போனால் மின்சாரத்துறையில் கடந்த 4 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறார். தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே 56% உயர்த்திருக்கிறார். இதுல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலா மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்தும் இன்னைக்கு நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஊழல் தான். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் பார்த்தீங்க. 32 பேர் ஒரே டிட்டோ டெண்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒரு மோஸ்ட்லி காட்டல் அது. 7 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 12.5 லட்சம் ரூபாய்க்கு இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 26 பேர் போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் 26 பேரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க. 220 kVல 34 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேரும் அச்சடிச்ச மாதிரி 7,51,660 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. என் கேள்வி ஒரே ஒரு திட்டம், ஒரு பேப்பர்லயாச்சும் நாங்கள் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏன் ஒரு திட்டம் கூட போடல? ஏன்னா அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா 3 ரூபா 50 பைசாக்கு கிடைக்கும். ஆனால் வெளியில் 9 ரூபா 16 ரூபா கொடுத்து நம்ம கரண்ட்டை வாங்கினோம்னா கமிஷன் கிடைக்கும். அவங்க ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா நம்ம கமிஷன் கொடுத்தா என்னாச்சு? அந்த கமிஷனுக்காக தான் இவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு வழியே பண்ணலை. ஸோ ஒரு பக்கம் ஆட்சியில் இருந்தவங்க அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற அதிகாரிகள் அரசாங்கத்தை தொல்லை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புல்லுருவிகள் கரண்ட் ஒயரை திருடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் கட்டையர் திருடிக்கிறது, 800 கிலோ பக்கமாக ஒரு இடத்துல காப்பர் ஒயரை திருடி இருக்கிறாங்க. ஃபியூஸை பிடிங்கிட்டு போகிறதுன்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃபோடு நடந்துகிட்டு இருக்கு. ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது இந்த மொத்த கோபம் கிடக்குதா. இதை தாண்டி லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த எல்லா கவுன்சிலர்ஸ் இருக்கிற பவர்ல லோக்கல்ல குண்டாசை வச்சுக்கிட்டு இபில போய் ஆளை பேசிக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ்கான குத்துருக்கு தரமது ஏன்னா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில். இப்போ இன்னைக்கு ரமேஷ் அமைச்சராக போட்டிருக்கீங்க, என்ன கெட்டு போச்சு? எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூரில் ஓரளவுக்கு அந்த பணம் வாங்குறது குறைஞ்சிருக்குன்றாங்க, திருவண்ணாமலையில் குறைஞ்சிருக்குன்றாங்க. இனிமேல்ட்டு வந்து தேவஸ்தானத்திலே வந்துட்டு சாப்பாடெல்லாம் வந்து அரசே கேன்டீன் போட்டு செய்ய போகுது. தனியாருக்கு இந்த ஒப்பந்தம் கிப்பந்தம் இந்த கான்ட்ராக்டர்லாம் இல்லாமல் நம்மளே பண்ணால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆய்வில் நடந்த ஒரு செய்தி சொல்கிறேன். மாற்றமா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.